எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலகல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கல்யாண வீடியோ பகுதி 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிராமத்தில கல்யாணம் முடிஞ்சு என்னென்ன சாஸ்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பாருங்க, செக் பண்ணி நல்லாயிருக்கும். இப்ப தண்ணி கிணத்துக்கு கூட்டு வந்திருக்கோங்க. பொண்ணு, மாப்பிள்ளைய கூட்டு வரக்கூடாது இதுக்கு. பொண்ணு மட்டும் தான் வரணும். பெரியம்மா பார்த்தீங்கன்னா, அந்த பித்தள செம்புல நெற செம்பு தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, வெத்தல இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். பொண்ணு கையில அந்த வெத்தலைய குடுத்து சாஸ்திரம் பண்ணுவாங்க. பாருங்க நீங்களேவும். தண்ணி பார்த்தீங்கன்னா, கிணத்துல இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து கிணறு. அந்த காலத்து கிணறுக்கு முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இப்போ யூஸ் பண்ணாம தண்ணியெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அழுக்கு, மண்ணு, தூசி, சீமாவும் ரொம்ப இதா இருந்துச்சு. இப்போ பொண்ணு கையில வெத்தல ஒரு 4 வெத்தலைய குடுத்து, மஞ்ச பொடிய போட்டு அப்படியே தண்ணி ஊத்தி விடுறாங்க. அப்படியே தெளிச்சுட்டு ஒரு வெத்தலைய ஃபர்ஸ்ட்டு போடணுங்க. இதேமாரி 3 தடவ செய்றாங்க. எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மூலைக்கு 4 மூலை இருக்கு பார்த்தீங்களா? 4 மூலைக்கு செய்வாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வழக்கமா இருக்கு. மஞ்சப்பொடி அப்படியே ஒரு இலையோட சேர்த்துட்டு, அப்புறம் மறுபடி 2வது வைக்கிறாங்க பாருங்க. இந்த செம்புல நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இது தேங்காவ வச்சு பொண்ணு கையில குடுத்து தான் கொண்டு வருவோம். இவங்க தண்ணி நெற செம்பு தண்ணி மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபுல்லா போட்டதுக்கப்புறமா, மஞ்ச பொடிய ஃபுல்லா அவங்க கலக்கி பாப்பா கையில மட்டும் போட்டு அலசி ஊத்தணும்னு போட்டாங்க. நான் சொன்னேன், "எல்லாருமே மஞ்சள்ல தேய்ச்சு குளிக்க மாட்டீங்களா? குளிக்கிறதில்ல. மஞ்சள் போட மாட்டீங்களா மொறமக்காரவங்கலாம்?" அப்படின்னு கேட்டேன். போடுவோம்" அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொல்லவும், எல்லார் முகத்துலயும் பெரியம்மா தான் பூசி விட்டாங்க. ஏன்னா, நம்ம இந்த சாஸ்திரம்லாம் செஞ்சுட்டு, மொறமக்கார பிள்ளையெல்லாம் வந்துச்சுன்னா, அப்படியே முகத்துக்கு மஞ்சள போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு போவாங்க. குடத்துலயும் தண்ணி கொண்டு வந்திருப்பாங்களா, அந்த கொண்டு வந்திருக்காங்க குடத்துல தண்ணி. நெற குடம் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, இத அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிறாங்க இவங்க. பாருங்க பெரியவங்க எல்லாருக்குமே பூசி விட்டாங்க. பொண்ணுக்கு லேசா பூசி விட்டாங்க. எனக்குமே பூசி விட்டாங்க மஞ்சளு. மொறம்காரவங்கலாம் வந்து அப்படியேவும் பூசி விளாடுவாங்க பாருங்க. சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டு வரும்போது, பிள்ளைகளுக்கும் பூசி விடுவாங்க. இப்ப எங்க பிள்ளைகளே வரமாட்டேங்குதுகளே! நல்லா இருக்குங்க. இந்த சாஸ்திரமெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். எங்க ஊர்ல எல்லாம் மொறமக்கார பிள்ளையெல்லாம் அப்படியேவும் மாத்தி மாத்தி பூசிக்கிட்டு இருப்பாங்க. வயசு பிள்ளைக, குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் வந்துச்சுன்னா. பாப்பாவுக்கும் பூசி விட்டு, அப்படியே எனக்கு பூசி விட்டாங்க பெரியம்மா. நல்லா இருந்துச்சு. ஜாலியா பேசிக்கிட்டேவும் அப்படியே பாருங்க, நல்லா பூசி விட்டாங்க. வாய் எல்லாம். இன்னொருத்தவங்க அவங்களும் பூசி விட்டாங்க. இன்னொரு அக்காவும். நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இப்ப பொண்ணு கையில அந்த இடுப்புல அந்த நெற குடம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அத வச்சு விட்டு வீட்ல கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சு விடணுங்க. அதத்தான் அந்த பாப்பானால தூக்க முடியல. பித்தள குடம் வெயிட்டு. அதில தண்ணி ஊத்துனா எப்படி இருக்கும்? ரொம்ப வெயிட்டா இருக்கும் இல்லையா? சரி மெதுவா வா பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இங்க வந்தாச்சுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, இப்ப கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கு பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு. ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலேயெல்லாம் ஆயிருச்சு. இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு செயினு தான் மாப்பிள்ளை வீட்ல 5 பவுன் தாலி கொடி போட்டிருந்தாங்களா, அந்த செயின் மட்டும் தான் போட்டிருந்துச்சு. அவங்க ஊர்லேருந்து அவங்க சொந்தக்கார செயின் போட்டு வந்திருக்கும் போல இருக்கு. அத கழட்டி குடுத்து விடவும், சரி ஒரு செயினோட இருக்கேன்னு அவங்க நாத்தனார் செயின மாப்பிள்ளை செயின கழட்டி போட சொல்லியிருந்தாங்க. அது கழட்ட முடியல. அப்புறம் அவங்க நாத்தனார் செயின கழட்டி போட்டு விட்டு, அப்படியே கூட்டு போனோம் கோயிலுக்கு. நல்ல குடும்பமா இருக்காங்க. நல்ல பெரிய குடும்பம். நல்லா பார்த்துக்கிறாங்க பிள்ளைய. கலகலன்னு எப்போ பார்த்தாலும் நல்லா சந்தோஷமா தாங்க எல்லாரும் ஒத்துமையா பேசுறாங்க. இப்போ பொம்பள பிள்ளைகளுக்கு இந்த மாரி வாழ்க்கை அமையணும். இப்ப பார்த்தீங்கன்னா, பொங்க செம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொண்டு போயிட்டாங்க பொங்கல் வைக்க பெரியம்மா அவங்க. நாங்க அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்தோம். விநாயகர் கோயிலுக்கு. வெள்ளனாவே வைக்கணுங்க. 3 மணி 4 மணிக்கெல்லாம் வைக்கணும். பொண்ணு மாப்பிள்ளைய மறு வீட்டுக்கு கூட்டு போய் வரதான் இவ்வளவு லேட் ஆயிருச்சு பொங்கல் வைக்க. இல்லைன்னா நேரத்திலேயே வச்சிருந்துருக்கலாம். பொண்ணு பிறந்தது தேனிக்கு அந்த பக்கம் ரொம்ப தூரங்க. அதனால அவ்வளவு தூரம் போய் வர முடியாது அப்படின்றக்காண்டி, அவங்க பங்காளி வீட்லயே கூட்டு போய் பாலும் பழம் சாப்பிட்டு, அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு மாப்பிள்ளை வீட்ல விட்டுட்டு, அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எங்க சித்தி எல்லாருமேவும், தங்கச்சி வீட்டுக்காரரு எல்லாருமே அவங்க கிளம்பிட்டாங்க. என்னைய இருக்க சொல்லிட்டாங்க இங்கேயே நைட்டு. ஆள் இல்ல நீ தான் இருக்கணும் அப்படின்னு என்னைய இருக்க சொல்லிட்டாங்க. நான் இருந்துட்டு மறுநாள் காலையில தாங்க நான் தேனி வந்தேன்.
குழந்தைகள்லாம் பாருங்கள் சாப்பாடு ஊட்டுறது, பிள்ளைய வெளியில் விளையாடுறது இந்த மாதிரி கிராமத்தில் தான் பார்க்க முடியும். டவுன்லேலாம் இந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாதுங்க. நல்லா சாயந்தரம் நேரமானா வெளியில் உட்காந்து பழமே பேசுவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இங்கே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த 2, 3 பாட்டியெல்லாம் கூப்பிட்டு பேசுனாங்க. எந்த ஊருப்பா? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பொண்ணு வீடு அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனேன். பொங்கல் வைக்க பெரியம்மாவங்கலாம் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சாயந்தரம் நேரத்திலேயே வச்சோம்னா நல்லா இருந்திருக்குங்க. ரொம்ப இருட்டிருச்சு. பரவாயில்ல சாஸ்திரம் பண்ணி தானே ஆகணும். பொங்கல் வைக்கணும் இல்லையா? அதனால் வந்து வச்சோம். சின்ன செம்புனால சீக்கிரமாக வச்சுட்டாங்க. 20 நிமிஷம் கூட அதிகம் தாங்க. சீக்கிரமாக பொங்கல் பொங்கி வச்சுட்டோம். பொங்கல் பார்த்திங்கன்னா நெய், பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சு சாப்பிடுவோம். இங்கே கிராமத்து சைடெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வெல்லம் மட்டும்தாங்க. வெல்லம், அந்த பச்சரிசி அப்படியே பொங்கி நல்லா வேகவும் அந்த வெல்லத்தை தட்டி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் ஆட்டுக்குட்டி நல்லா மேய்ச்சலுக்கு நல்லா மேய்ஞ்சிட்டு இப்போ அப்படியே பற்றிட்டு போகிறாங்க இருப்பிடத்துக்கு. கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி தாங்க பொங்கல் வைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலையில சூடாக போட்டு சாப்பிடும்போது பிரசாதம் நல்லா அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதாங்க அமிர்தமாக இருக்கும். டவுனில் இருக்கிறவங்க எப்படி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் 1, 2 செஞ்சு சாப்பிட்டா கூட அது நல்லா அமிர்தமாக தான் இருக்கும். இப்போ பூசாரி வந்துட்டார். பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. வாழை இலை எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டோம். நிறைய இருந்துச்சு இல்லையா? அதனால் எல்லாருமே இங்கேயே சாப்பிட்டு பொங்கல் பிரசாதம் சாப்பிட்லாமேன்னு சாமிக்கு தழுவி போடுறதுக்காக ஒரு இலையை கொடுத்தாங்க. ஒரு பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க நல்லா. இந்த பாட்டி இந்த சிவப்பு கலர் சேலை பாட்டி தான். இப்போ எல்லாருமேவும் ஆளுக்கு ஒரு இலையில பிரசாதம் பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட்டு நானும் ஒரு இலையில வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா மறு வீட்டுக்கு போன வீடியோ வரும். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி.